Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சட்னி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி உங்க வீட்ல இந்த வேர்க்கடலை சட்னி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு சேனலுக்குள்ளே போங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே சேர்த்திக்க போகிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பொடி கருவேப்பிலை தலை, ஒரு கைப்பொடி கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா சேர்த்து தான் செய்ய போகிறேன். நான் காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 வரமிளகா வந்து நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்க போகிறேன். கூடவே சின்னதாக ஒரு புளி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா எல்லாமே வந்து நல்லா வதங்கிக்கணும். நான் இன்றைக்கி வறுத்தக்கல்லை தான் சேர்த்திக்க போகிறேன். பச்சைக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பச்சைக்கல்லையும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்தக்கல்லை தான் சேர்த்திக்க போகிறேன். வறுத்தக்கல்லை வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திக்க போகிறேன். இதே லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தாளித்து கொட்டிடலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் சேர்த்தி எல்லாம் பொரிஞ்சோடனே இந்த சட்னியில் இந்த தாளிச்சதையெல்லாம் கொட்டி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.